வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இந்த வீடியோவில் பேராமீட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபீல்டு பேராமீட்டர்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபீல்டு பேராமீட்டர்ஸ்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். பேராமீட்டர்ஸ் பவர் பிஐ ரிப்போர்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு பவர் கொரியில் வந்துட்டு பேராமீட்டர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா பேராமீட்டர்ஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, ஃபீல்டு பேராமீட்டர்ஸ் அப்படின்றதோட யூஸ் கேஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த சார்ட்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த பேஜில் நான் இங்கே வந்து சேல்ஸ் பை சிட்டி, சேல்ஸ் பை ரீஜன், சேல்ஸ் பை டேட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சேல்ஸ் ரிலேட்டட் மெட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மெட்ரிக்ஸுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சார்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இல்லை ஒரே சார்ட்ஸில் மல்டிபிள் மெட்ரிக்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி உங்களால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு தான் வந்து ஃபீல்டு பேராமீட்டர்ஸ். ஸோ நம்ம வந்து ஃபீல்டு பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் சார்ட்டில் டைனமிக்காக சேல்ஸ் பை சிட்டி, சேல்ஸ் பை ரீஜன், சேல்ஸ் பை கஸ்டமர் செக்மெண்ட் கொண்டு வர போகிறோம். ஸோ அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நியூ பேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேசிக் விஷுவல்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், காலம் சார்ட்டு. ஸோ ஃபஸ்ட் வந்து இதில் சேல்ஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன், டோட்டல் சேல்ஸ். அதுக்கப்புறம் சிட்டி ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு சிட்டி வைஸ் சேல்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இதை நம்ம டைனமிக்காக மாற்ற போகிறோம், பை ரீஜன், பை கஸ்டமர் செக்மெண்ட். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஒரு ஃபீல்டு பேராமீட்டர் க்ரியேட் பண்ணணும். நமக்கு சிட்டி ஆல்ரெடி இருக்குது. ஸோ சிட்டி, ரீஜன் அண்ட் கஸ்டமர் செக்மெண்ட் இது மூணும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபீல்டு பேராமீட்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹோமில் வந்துட்டு மாடலிங்கில் போய்க்கோங்க. மாடலிங்கில் நியூ பேராமீட்டர்ஸில் ஃபீல்டு க்ரியேட் பண்ணிவிட்டு பேராமீட்டர்ஸ் லிஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சேல்ஸ் குரூப் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். எனிதிங் நீங்கள் அது ரிலேட்டடாக என்ன வேர்டிங்ஸ் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து 3 ஃபீல்டை யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் மெஷராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக அந்த காலமையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிட்டி செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ரீஜன், ஆர்டர்ஸ்லேருந்து எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து கஸ்டமர் செக்மெண்ட். இந்த மாதிரி மல்டிபிள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு இந்த 3 மட்டும் யூஸ் பண்ணுறேன். க்ரியேட். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஸ்லைசர் டு திஸ் பேஜுன்னு இருக்குது இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த ஸ்லைசர் ஆட்டோமேட்டிக்காக இங்கே க்ரியேட் ஆகிடும். அது வேணுன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இதை எடுத்து விட்டுட்டு க்ரியேட் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இது க்ரியேட் ஆகிடுச்சு. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபீல்டு பேராமீட்டர். ஸோ இந்த ஆர்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 0, 1, 2ன்னு இருக்குது, 1, 2ன்னு இருக்கு இல்லையா. இது வந்து ஆர்டர். ஸோ சிட்டி ஃபஸ்ட்டு வரும். அதை நீங்கள் ஃபில்டரில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ ஃபில்டரை ஆட் பண்ணிக்கிறேன், ஸ்லைசரை ஆட் பண்ணிவிட்டு அந்த கால்குலேஷன் குரூப்பை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், சேல்ஸ் குரூப்பை ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா சிட்டி ஃபஸ்ட்டு இருக்குது, ரீஜன் செகண்ட் இருக்குது, கஸ்டமர் செக்மெண்ட் தேர்டு இருக்குது. ஸோ இதோட ஆர்டர் தான் இங்கே இருக்கிறது 1, 2, 3. இது நீங்கள் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதை நீங்கள் டாக்ஸை எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் ட்ராப் டவுனாக வச்சுக்கலாம், இல்லை டைல்ஸ் கார்டாகவும் மாற்றிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஜஸ்ட்டு டைல் கார்டாக மாற்றிடுறேன். இதை நியூ ஸ்லைசராக மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ தட் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த ஹெட்டர்லாம் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், வேணாட்டி விட்டுடலாம். ஸோ இப்போ இதை சிட்டியை செலக்ட் பண்ணுறேன். சிட்டியை செலக்ட் பண்ணால் இங்கே மாறி இருக்கான்னா மாறாது. ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது டோட்டல் சேல்ஸ் அண்ட் சிட்டி வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். இது டைனமிக் காலம் கிடையாது, இது டைரக்ட் காலம். அதனால் உங்களுக்கு மாறலை. இப்போ டைனமிக்காக வேணும்னா இங்கே உள்ள சிட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சேல்ஸ் குரூப்பில் ஒரு காலம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த குரூப் காலமை இங்கே ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ சிட்டியை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிட்டி வைஸ் சேல்ஸ் வரும். ரீஜன் செலக்ட் பண்ணிங்கன்னா ரீஜன் வைஸ் சேல்ஸ் வரும்.
கஸ்டமர் செக்மெண்ட் வைஸ் சேல்ஸ். இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அன்செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே கம்பைன்ட் ஆகி வரும். ஸோ அதனால் பை டிஃபால்ட்டாக ஏதாவது ஒரு செலெக்ஷனில் இருக்கிற மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு மெத்தட். இந்த மாதிரி ஃபீல்டு பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நிறைய விதங்களில் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒரே வேல்யூன்றதுனால உங்களுக்கு ஈஸியாக பப்ளிஷ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேல்யூஸ், பர்சன்டேஜ் இல்லை டெசிமல் வேல்யூஸ், இதெல்லாம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் என்ன யூஸ் ஆகும்னா, மல்டிப்புள் கிராஃப்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு சிங்கிள் கிராஃப்லேயே எல்லாமே கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து அதே சமயத்தில் யூசர் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரே சமயத்தில் 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு எப்படி சேல்ஸ் வேல்யூஸ் இருக்குது அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு இம்பார்ட்டண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நான் மெஷர்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ் இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா கேலண்டர் டேபிளில் சில மெஷர்ஸ் இருக்குது, ஆர்டர்ஸ் டேபிளில் சில மெஷர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வைக்கக்கூடாது. பை டிஃபால்ட்டாக நீங்கள் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி எல்லா மெஷரையுமே அந்த டேபிளில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு blank டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து மெஷர்னு நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ மெஷர் நேம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிடும் அந்த டேபிள். ஸோ இங்கே லோட் ஆகிடுச்சு. இந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ மெஷர்னு நீங்கள் நேம் கொடுத்துருக்கீங்க, பட் மெஷர் டேபிள்ஸ் நீங்கள் டேபிளில் ஆட் பண்ண அசெண்டிங்கில் கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ மெஷர் டேபிள் எப்போயுமே டாப்பில் இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, இதை ஜஸ்ட் ரீநேம் பண்ணுங்கள். ரீநேம் பண்ணிவிட்டு முன்னாடி ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுத்துருங்க. மெஷர் ஆர் மெஷர்ஸ் அந்த மாதிரி எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எல்லா மெஷர்ஸுமே டாப்லேயே வந்துடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு என்ன மெஷர் வேணுமோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மெஷர் க்ரியேட் பண்ணும்போது இந்த மெஷர்ஸ் டேபிளில் செலக்ட் பண்ணிட்டு நியூ மெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் எக்ஸிஸ்டிங் மெஷர்ஸ்லாம் என்ன பண்ணுறது, நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேனே, மூவ் பண்ணலாமான்னா மூவ் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராக் பண்ணாலும் உங்களுக்கு மூவ் ஆகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் டேபுலர் எடிட்டர் மூலமாக இந்த ஆல்ரெடி க்ரியேட் பண்ண மெஷர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இந்த மெஷர்ஸ் டேபிளுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்றத டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றின செப்பரேட் வீடியோ நான் போடுறேன். ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் டேபிள்ஸ் லோட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு மெஷர்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. மெஷர்ஸ் எல்லாமே அதுலேருந்தே க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஏன்னா ஒன்ஸ்க்கு நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அகெயின் ஒவ்வொன்றா மூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கு பெட்டராக ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி மெஷர்ஸ் டேபிள் யூஸ் பண்ணுறது பெட்டர். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது வந்து ஃபீல்டு பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுற இன்னொரு மெத்தட். இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.